வாக்காளர்கள் இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பிரகடனமும், ஒவ்வொருடைய பொருள் பரப்புகளையும் பொது சிக்ஸராகும் போராடும்னா நமக்கான தலைவர், நமக்கான அரசியல், நம்மில் ஒருவர், யதார்த்தமா இருக்காது, ஈஸி அப்ரோச்சபிள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த கணீர் குளர், அந்த வெங்கல குரல், இப்படிலாம் சொல்றத நான் கேட்டிருக்கேன். இதையெல்லாம் உடைச்சு பொய்யாய் நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன், என்னுடைய படங்களை தான் அவங்களுக்கு திருப்பி சொல்றேன். அவர் ஒரு சாதாரண மக்கள் தலைவர். இவர்தான் மக்களால், மக்களுக்காக, மக்களின் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக மக்கள் ஏற்க போகிறார்கள், அணைக்க போகிறார்கள், அரவணைத்து ஆராதிக்க போகிறார்கள். இன்றைக்கு இன்றையாது, ஆனால் யார் செய்யும்? பல சவால்கள் பரவாயில்லை, நான் செய்கிறேன் என்று சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய இன்றைய நவீன பிடல் பேசுறவாக சிற்பியாக, நவீன சிற்பியாக வச்சு. ஆமா, எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகள் நாளுக்கு நாள் ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் பல்வேறு விதமான செய்திகளை தந்து ஒரு விவாதமாக, ஒரு பேசும் பொருளாக, ஒரு ஆரோக்கியமான, ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை தூண்டும் விதமாக வளர்ந்து வருகிறது. அது அடுத்த கட்டத்தில் எப்படியெல்லாம் நகரும், எப்படியெல்லாம் மாறும் என்பது குறித்தும் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் அனுமதி இணைந்த மருத்துவரும் அரசியல் விமர்சகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் அடித்து ஆட ஆரம்பித்து விட்டார் விஜய். அதாவது பார்த்தீங்கன்னா நங்கூரமா டிராபிக் போல நங்கூரமா நிற்பது அதுவும் செய்யறாரு, அடித்து ஆடுறாரு. இது அரசியலில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யாருமே கடைபிடிக்காத ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒன்றும் அரசியல் ஒன்றும் அடிச்சு ஆடுவாங்க, அப்புறம் நங்கூரமாக நிற்பாங்க. ஆனால் ரெண்டுத்தையுமே செய்யறாரு, எப்படி செய்ய முடியுது அவரால் அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுடைய பார்வையில் சார்? நல்ல கேள்வி. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் அடித்து ஆடுறதுல ட்விஸ்ட் பண்ணி ஆடுவார். ட்விஸ்ட் பண்ணி ஆடுவார். அப்புறம் அடிக்கிற அடினா ஒவ்வொரு அடியும் சிக்ஸரும் ஆடிட்டு, அது மட்டும் இல்ல, கூட இருக்கணும்னா நல்லா ஃபீல்டு பண்ண ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு. அது முக்கியமான விஷயம். அது முக்கியமான விஷயம். கேப்டன்ஷிப்புக்கு அது முக்கியம். அந்த ஃபீல்டிங் தான் கட்டமைப்பை அது பார்த்து பார்த்து செய்யுது. பவுலர் போடுற பாலையும் கடித்து ஆடுற. அப்புறம் அது மட்டும் செய்யறாரு. எப்படி இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடும்போது எப்படி பிச் இருக்குது, அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கு, அந்த பால் எப்படி பவுன்ஸ் ஆகுது, அந்த பால் பவுன்ஸ் ஆகுறது எப்படி நமக்கு அடிக்கும்போது எட்ஜில் பட்டு எல்பிடியோட ஆகிடுமா இல்லை கேட்ச் போயிடுமா, இது எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆங்கிலத்தில் சிச்சுவேஷன் அவேர்னஸ், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நிதானமா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நச்சுன்னு அடிக்கிறது. அந்த அடிக்கிற அடினா 1 4 4 இல்ல 6. இது அடிக்கும் ஒவ்வொரு அடியும் அடிக்கிற அடியெல்லாம் 6ம் 4ம் ஆச்சுன்னா நீங்க இந்த பக்கம் பார்க்குற ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க? பல மடங்கு உற்சாகம், பல மடங்கு உற்சாகம். இதுதான் இனி நடக்க போகுது. தேர்தல் களத்தில் வாக்காளர்கள் இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பிரகடனமும், ஒவ்வொருடைய பொருள் பரப்புகளையும் ஒரு சிக்ஸராகும் போராடும்னா உழவு. இதை பார்த்து மக்கள், வாக்காளர்கள், பொதுஜனங்கள், வெகுஜனங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து ஆமோதிக்க நமக்கான தலைவர், நமக்கான அரசியல், நம்மில் ஒருவர், யதார்த்தமா இருக்காது, ஈஸி அப்ரோச்சபிள் அப்படின்னு சொல்ல போறேன். அது நடக்க போகுது. நான் இதைத்தான் நான் பார்க்கிறேன். அது எளிமையுடைய வடிவமாக இருக்கிறார். அது தமிழக மக்கள் அவர்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அது ஒன்று சொல்றாங்க. இது ஒரு கரெக்டான தகவல். நான் 81 இருந்து இருக்கேன், 40 வருஷமா தீவிர அரசியல் இருக்கேன். எல்லா தலைவர்களையும் எத்தனையோ மேடைகள்ல நாங்க எத்தனையோ தலைவர் ராகுலர் பேசியிருக்காரு, என்னுடைய மேடையில அம்மா பேசியிருக்காங்க, தலைவர் பேசியிருக்காரு,
எல்லாம் பெரிய பெரிய காலேஜ் பேசியிருக்கேன், நிறைய பேர் பேசியிருக்க மேடைகள் நான் பார்த்துருக்கேன், இருந்திருக்கேன். இந்த மேடைகளில் நான் கலந்துருக்கேன். மிக மிக எளிமையை எப்படி இருக்க முடியும்? அதைத்தான் சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப சொல்லாற்றலாம் ரெட்டாரிக் ஸ்பீச் உண்டு ஆங்கிலத்தில். உடை கூட பாத்தீங்கன்னா அதாவது அவங்க பேசுற பேச்செல்லாம் அடுக்கு மொழியிலையும் ரத்தம் புடைக்க அந்த செய்கையெல்லாம் பார்ப்போம். என்ன தலைவன் எப்படி பேசுறாரு பாரு, ரத்தம் கிடைக்க, நெத்தியில வேர்வை வர, ஆகா தொண்டைத்தனம் அழிகிற வரைக்கும் அந்த கணீர் குரல், அந்த வெங்கல குரல், இப்படிலாம் சொல்றத நான் கேட்டிருக்கேன். இதையெல்லாம் உடைச்சி பொய்யாக்கி, இது இப்படிப்பட்ட அரசியல் இல்லை இப்போ அவருடைய அரசியல். இது வேகமான ஒரு அரசியல், ஒரு சாதாரணமான அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன், என்னுடைய பழமொழி தான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். அவர் ஒரு சாதாரண மக்கள் தலைவர், ஒரு அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை, அப்புறம் ஒரு அசாதாரணமான அரசியல் தலைவர், ஒரு சாதாரணமான அரசியல் சூழ்நிலை. இது அரசியல் விஷயங்கள் தமிழக அரசியல்ல இது புதுவிதமான அணுகுமுறை, புதுவிதமான கோட்பாடு, புதுவிதமான பாலிசி. இன்னும் சொல்றேன், ஒரு சாதாரணமான அரசியல் தலைவர் ஒரு அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையில் அரசியல் வாக்காளர்கள் மத்தியில், ஒரு அசாதாரணமான அரசியல் தலைவர் ஒரு சாதாரணமான அரசியல் சூழலை ஒரு சாதாரணமான மக்கள் மத்தியில், சாதாரண மக்கள் மத்தியில், இப்படி இருக்கும்போது இவர் தேர்தல் பரப்புரைக்கு வரும்போது என்னுடைய கணிப்பு, தமிழகத்தினுடைய ஊடகங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பத்திரிகைகள் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அரசியல் விமர்சகர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அரசியல் திறனாய்வாளர்கள் மட்டுமல்ல, தமிழகத்துடைய அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமல்ல, பிற மாநிலத்தில் உள்ள இந்தியாவில் அத்துணை ஊடகங்களும் பத்திரிகைகளும், ஏன் வெளிநாட்டு பத்திரிகைகளும், வெளிநாட்டு இந்தியர்களும், அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு தமிழ்நாட்டுக்காரர்களும் அசந்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய, பாராட்டக்கூடிய, ரசிக்கக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய ஒரு தலைவராக பிரதிபலிப்பார். மாற்று கருத்துங்க இருக்காரு, வரவேற்பார். இவர் தான் இனி அவர் களத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது he is going to be the talk of the town, he is going to be the talk of the state, he is going to be the talk of the nation. ஆங்கிலத்தில் தமிழர்கள்னா இவர் தான் தலைவர், இவர் தான் பேசப்படுவார், இவர் தான் போற்றப்படுவார், இவர் தான் ரசிகர் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுவார், இவர் தான் மக்கள் தலைவராக எண்ணப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார். இவர்தான் மக்களால், மக்களுக்காக, மக்களின் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக மக்கள் ஏற்க போகிறார்கள், அணைக்க போகிறார்கள், அரவணைத்து ஆராதிக்க போகிறார்கள். இந்த அழகை நாம் பார்த்து எல்லோரும் ஆராதிக்கக்கூடிய நேரம் வெகு தூரத்தில் நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வையில் இன்றைக்கு இது இன்றியமையாது. ஆனால் யார் செய்யும்? பல சவால்கள் இருக்கிறது. பரவாயில்லை, நான் செய்கிறேன் என்று ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய இன்றைய நவீன பிடல் கேஸ்ட்ரோவாக, சிற்பியாக, நவீன சிற்பியாக வச்சு, ஆமா, பிடல் கேஸ்ட்ரோவாக அதற்கு உறுதுணையா இருக்கின்ற அவர் சேக்குவார், ஒரு பொதுச்செயலாளர், ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைய அவங்க சொன்ன இந்த கோட்பாடு பாத்தீங்கன்னா களத்துல டூவா டை தான். என்ன அது எதுக்குன்னா தொண்டர்களை உற்சாகப்படுது, வெளிப்படையா சொன்னாங்க. அவங்க சாதிச்ச பிறகு அவங்க செய்ததான் நான் சொல்றேன். அதுவா அவங்க சாதிச்ச பிறகு அவங்க செய்தது மக்களுக்காக செய்த பணி சுகாதாரம், கல்வி, அடிப்படைப்பு, கட்டமைப்பு, அடிப்படை இன்னும் சொல்றோம் விவசாயம். அந்த கியூபா சர்க்காரி கிண்ணமாக மாற்றியது. அது மட்டுமல்ல, ஒரு சின்ன கியூபா நாடு நான் புரட்சிக்காக சொல்றேன். அந்த புரட்சியை நான் பேசுறேன். அவங்க கடந்து வந்த பதையை பேசுறேன். அவங்க ஆட்சி அமைத்து அவங்க ஆட்சி முறையை பற்றி சொல்றேன். அப்படி ஒரு சின்ன நாடு உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி முன்னேறின அந்த சின்ன நாடு மாதிரி தமிழகத்தை கல்வியிலும், பொது சுகாதாரத்திலும், அடிப்படை கட்டமைப்பிலும், விவசாயத்திலும் முன்னேற்றப்படக்கூடிய ஒரு திறனாய்வு பெற்ற, படித்த, அறிந்த ஒரு தலைவராக நான் பார்க்கிறேன். அப்படித்தான் மக்கள் பார்க்கிறாங்க. இது அப்படி செய்வார். இது தமிழ்நாடு தான் நாடு.
நிச்சயமா எப்படி வந்து நீங்க சொன்னீங்க, ஒரு மேற்கோள் காட்டிங்க, கியூபா எப்படி வந்து விலகி சிறந்த நாடாக எப்படி விளங்குது. அதை பார்த்தீங்கன்னா உலகமே வந்து என்ன செய்ய போகுதுன்னு நினைச்சாங்க. அந்த நாட்டை வந்து முன்னேற்றி உலகத்துக்கே வந்து ஒரு சர்க்கரை கிண்ணமாக மாற்றி ஒரு மருத்துவ புரட்சியாக மாற்றி. இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர் நாட்டுல நம்ம ஊர்ல விளையிற முருங்கைக்காய நம்ம பெருசா பண்ணிக்கிறேன். ஆனா அந்த முருங்கைக்காயை கொண்டு போய் கியூபா நாட்டுல வீட்டுக்கு வீடு வளர்க்க வச்சு இந்த இந்த முருங்கைக்காயில அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த நாட்டுல ஒரு அரசு திட்டமாவே அறிவிச்சு அதை வளர்க்க விட்டு அதனுடைய பெருமையை அருமையை மக்கள் உணர வச்சு உணர்ந்து உண்டு அனுபவித்து அதன் பயனை பெற்ற பிறகு அதை சாதித்து காட்டிய ஒரு சமுதாய சிற்பி. அயன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது வந்து கியூபால முருங்கை மரத்துக்கு அயன் ட்ரீ, அதாவது வந்து இரும்பு மரம், இரும்பு சத்து உள்ள மரத்துக்கு இரும்பு மரம். நல்லா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இனி தேவை. நிச்சயமா. அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு அப்ளைட் பாலிடிக்ஸ் அடிக்கடி சொல்றேன். அதாவது அப்ளைட் பாலிடிக்ஸ் பண்ணா பத்தாது, அது அப்ளைட் பாலிடிக்ஸ் ஆகும். அது செயல்திறன் கொண்ட செயலாக்கம் மிக்க ஆக்கப்பூர்வமான ஆளுமை கொண்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு நெறி சார்ந்த ஒரு அரசியல். அப்படிப்பட்ட அரசியலை தான் நம்ம கையில் எடுக்கிறோம். இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களுடைய பின்னாடி நம்ம போகும்போதுதான் நம்மளுடைய அனுபவத்துக்கு அது கூடுதலா ஒரு அழகு சேர்க்கும். ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருந்தோம், 40 வருஷம் இருந்தோம் போனோம்னு இல்லாம சரி நம்முடைய முன் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறதெல்லாம் இது இருக்கும். எப்பவுமே நாங்கள் டாக்டரா இருப்பது இன்னொரு டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸா நல்ல ஒரு டாக்டர் வந்து ரொம்ப திறமையான டாக்டர் இருக்கும்போது அவர் கூட இருந்து அவர் செய்யறதை பார்க்கும்போது நமக்கு பெருமையா இருக்கும். நம்ம செய்ய வேண்டியதில்லை, ஆனா அவர் செய்யறதை பார்க்க பக்கத்துல அப்படி கையெழுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். அப்படித்தான் நம்ம கையெழுத்து நிற்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்க சட்டப்பேரவை உறுப்பினர் வந்து பல்வேறு விதமான சிறப்பு வாய்ந்த சேவை செஞ்சிருக்கீங்க. அதில் ஒரு சாதாரணமான உறுப்பினரை கடந்து போகாம மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல பெயரோட அங்கே இருப்பது என்பது அவருக்கு நான் தெரிந்து உங்களை பற்றிய வந்து முழு விவரங்களை வந்து சேகரித்து என்பதுதான் நல்ல இவ்வளோ பெரிய நல்ல மனிதர்கள்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து இருதர கூட்டி உங்களெல்லாம் வந்து அரவணைச்சுக்கிறாரு. தொடர்ந்து வந்து உங்களுடைய இணைந்து பணியாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தொடர்ந்து மேலும் மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் உங்களை அயராத பணி சிறக்க நெஞ்சான நன்றி சார். இந்தியா.